வெற்றி சத்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எம்னா வந்து பிச்சு உதறிட்டாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. எம்னா வந்து பேசுறாங்க. உன்னால எப்படி இவ்வளோ கேவலமா நல்லவன் மாதிரி நடிக்க முடிஞ்சிச்சு? கார்த்திகிட்ட சக்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நீ தானே பிரியாவுக்கு பணம் கொடுத்த ஆதாரத்தெல்லாம் சக்தி வந்து எடுத்தா. பூஜா மூலியமா தானே அந்த ஆதாரத்தை நீ வந்து ஒளிச்சு வச்ச. இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லை? இன்னைக்கு பூஜா வந்து தப்பு செஞ்சவன்னு சொன்னோன்னா இவ திருந்திட்டாளாம். என் வாழ்க்கையை பாழாக்குன்னு நினச்சிட்ட. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி, பஞ்சாயத்து தலைவி. உன் வாயில என்னைக்குமே வந்து உண்மை வந்தது இல்லை. புஷ்பாவை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தானே நீ வந்து கோர்ட்டில் ஏறி பொய் சாட்சி சொன்ன. உனக்கு சில பேரை பிடிக்கலன்னா என்ன வேணாலும் செய்வ. ஆனால் மற்றவங்க உன்கிட்ட மட்டும் எப்போதும் அன்பா பாசமாக பேசி மரியாதையோட நடந்துக்கணுமா? நீ பண்ணி வச்ச வேலைக்கு நான் இதை விட கேவலமாக கேட்காம விட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. என்னம்மா இங்கே சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னோன்னா சரிம்மா சீக்கிரம் வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கனால பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். இல்லாட்டி உன்னை தொலைச்சின்னு சொல்லி புஷ்பா வந்து அடிக்கலான்னு வராங்க. ஓங்கின கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டு கன்னத்திலேயே பொழிச்சுன்னு யமுனா வந்து புஷ்பா வந்து அடிக்கிறாங்க. வேற லெவலில் மாசானுச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தொலைச்சி என்னம்மா இங்கே சத்தம் ரொம்ப அதிகமாக வருது. மேடம் 3 பேரையும் வந்து விட்டு வைக்காதீங்க. ஏன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது புஷ்பா. புஷ்பாவுக்கு தெரிஞ்ச பொண்ணை தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆனால் அந்த பொண்ணை அநியாயமாக அனுப்பிச்சி வச்சது பூஜா. அது தனி கேஸில் போயிட்டுருக்கு. இந்த எட்டு எல்லாத்துக்கும் யார் தெரியுமா? ரங்கநாயகி தான். அவங்க தான் திட்டமிடுதல் படி எல்லாமே நடந்துச்சு. முக்கியமாக இந்த எட்டை வந்து சும்மா விடாதீங்கன்னு சொல்லி புகார் வந்து கொடுத்துட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க. கார்த்தி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லி 3 பேர்லேயே புகார் கொடுத்துருக்காங்க. ரங்கநாயகம்மா, கார்த்தி, அப்புறம் புஷ்பா 3 பேர் சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தானா? எம்னா என்ன சொன்னா? சக்தி எல்லா உண்மையும் கார்த்திகிட்ட சொல்லிட்டானே. குடும்பமாக ஒன்றா இருக்க வேண்டிய நேரத்தில் வந்து சக்தி குடும்பத்தை வந்து பிரிச்சுட்டாங்க மாதிரி திருப்பியும் பழையபடி வந்து ரங்கநாயம்மாவுக்கு கொம்பு சீ விட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அந்த இடத்துல வெற்றி, சக்தி, ரங்கநாய ஹஸ்பண்ட் சங்கிலி முருகன் 3 பேரும் வந்து வராங்க. அந்த இடத்துல வந்தோன்னே ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. வெற்றியோட அப்பா, என்னால் முடியலப்பா. ரங்கநாயம்மா எத்தனை வாட்டி இந்த ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கா. இதே ஸ்டேஷனில் அவள் குற்றம் பண்ணவங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி யமுனா வந்து செஞ்சுருக்காங்களா? ஒன்றுமே புரியல. இங்கே வேறு ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குங்க மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வராங்க. என்ன நடந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்லும்போது அவங்களால எதுவுமே பேச முடியாமல் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா, வாமா வா. ஏண்டா நீ மாதிரி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறிய? நீ இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்ட, எல்லாட்டையும் கேட்ட. ஆனால் கார்த்திகிட்டையும் என்கிட்டையும் கேட்டியான்னு சொல்லி வெற்றிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம புஷ்பா. சரி நீங்களாவது சொல்லுங்கள். நான் சொன்னதை நம்புவியா இல்லையான்னு தெரில. ஆனால் உங்கள் அம்மா முன்னாடி தான் சொல்கிறேன். பொய் சொன்னதாக இருந்தால் அவங்களே வந்து எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சக்தி வந்து ரொம்ப நல்லவளா கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. பிரியாவை வர வச்சது யார், அவளுக்கு பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைச்சது ரங்கநாயகின்னு போட்டு விட்டுட்டா. இவன் என்ன பண்ணான்? இவன் உத்தம எல்லா உண்மையும் வந்து யமுனாட்ட வந்து ஃப்ளோவில் வந்து உளறிட்டான். அதனால என்ன ஆச்சு? குற்றம் பண்ணது, ஐடியா கொடுத்தது, தப்பு பண்ணதுன்னு எங்கள் 3 பேரும் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டா. சும்மாவை போல் என் கண்ணத்துலேயே பொழிச்சுன்னு அரைஞ்சிட்டு 3 பேர்லேயும் புகார் கொடுத்துட்டு போயிருக்கா. இதுதான் நடந்த உண்மை. ஏய் எதுக்கு யமுனா இப்படி எல்லாம் காரியம் பண்ணியிருக்காங்க? இதானே சொன்னேன். இந்த நல்லவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். என்ன சார் கார்த்திக் சார் இப்படி பண்ணிட்டீங்களே. நான் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லி உங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் போக வேண்டியது, இப்போ எப்படியெல்லாம் மாற வேண்டியதுன்னு புரியறதுக்காக சொன்னேன். அதுக்குன்னு இப்படியா சொல்லி வைப்பீங்க? நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கிறனால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் காரியத்தையே வந்து கவுத்து விட்டுட்டீங்களேங்கிற மாதிரி அந்த இடத்துல சக்தி வந்து பேசுகிறாங்க. இத்தனைக்கும் காரணம் நீ தானாங்கிற மாதிரி வெற்றி வந்து கேட்குறாங்க. சரி நான் இப்போ யமுனா அக்காவை கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க வைக்கலாம். வா போகலாம். கூடிய சீக்கிரம் யமுனாவோட வரோன்னு சொல்லிட்டு தான் வெற்றியும் சக்தியும் சோகமாக வந்து போகிறாங்க. யமுனா வந்து தட்டு நிறையா சாதத்தை வந்து அள்ளி போட்டுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு உட்கார்றப்ப மீனாட்சி அம்மா கடுப்பாயிட்டாங்க. என்னடி சாப்பிட்லான்னு உட்காந்துட்ட, உனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமா? எனக்கா இல்லை உனக்கா? என் வாழ்க்கையை பாழாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க ரங்கநாயம்மா. ஏய் உன் வாழ்க்கை தான் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்களே. ஓ கடைசி நேரத்தில் வந்து சாப்பாட்டில் ஏதாவது கலந்து வச்சுட்டு அச்சச்சோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் சேவ் ஆகிட்டிங்கன்னா அந்த புண்ணியெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொன்னால் எப்படிமா இருக்கும் நமக்கு? கடுப்பாக வருது. நான் வந்து அவளை அடிக்காமல் விட்டேனே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. ஏய் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்போனா நம்ம சக்தியோட வாழ்க்கை சாந்தி முகூர்த்தம் வந்து இன்றைக்கி வைக்கிறான்னு இருந்தாங்க.
அதில் போய் மண்ணள்ளி போட்டியே, அப்போனா உனக்கு எப்போதும் எம்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் கவலை இல்லை. சின்ன வயசுலேருந்து உனக்கு நான் எடுபடியா கிச்சனோட கிச்சனாக இருக்கணும். ஆனால் உன்னோட 2வது பொண்ணை மட்டும் சொகுசா நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும், ஐபிஎஸ் அதிகாரி ஆக்கணும்னு சொல்லி ஒரு அந்தஸ்து இதெல்லாம் வச்சிருப்ப. அப்படிதானம்மா இப்பயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி என்னை புரிஞ்சுக்காம இருக்க? யார் வேணாலும் என்னை பற்றி தப்பாக வந்து யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீ கூடயா என்ன தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தப்பாக புரிஞ்சுக்கலாமா, இப்போ தான் எல்லாரையும் சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்தியா இருக்கட்டும், புஷ்பாவாக இருக்கட்டும், ரங்கநாய் 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்போ நான் சாப்பிட்றது பிரச்சனையா, இல்லை அவங்கள தூக்கி உள்ளே வச்சது பிரச்சனையா? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணவங்க அதுக்கேற்ற மாதிரி தண்டனையை வந்து அனுபவிக்கணும்ல. என் வாழ்க்கையை வந்து தலைகீழ ஆக்கியிருப்பா ரங்கநாயகி. அவெல்லாம் ஒரு மனுஷியா? இந்த வீட்டுக்கு வந்து நின்று கடைசியில் என்ன சொன்னா, உன் வாழ்க்கையை சரி செய்யறது ஏன் பொறுப்புன்னு. எல்லா பிரச்சனையும் பண்ணது நீ தான். என் வாழ்க்கையை பாழாக்குன்னு நினச்சது இப்போ எப்படிம்மா நல்லவன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் உனக்கு தப்புன்னு தோணலையா அப்படின்னு சொல்லும்போது, வெற்றியும் சக்தியும் வந்துடுறாங்க. அக்கா நீ சாப்பிடுக்கா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாக்கா ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கிடலாம். ஆமாம்மா, சாப்பிட்றது கூட முக்கியம் இல்லை, ஸ்டேஷனுக்கு போகலாம். இன்னும் நறுக்குன்னு 4 5 வார்த்தை கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏங்க எங்கள் அம்மா தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை என் புருஷன் கார்த்தி வந்து பிரியா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன என்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு, நான் தான் உன் வாழ்க்கையை வந்து பாழாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருமா, ஆனால் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து மன்னிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இந்த அளவு கேஸ்லாம் கொடுத்துருப்பனான்னு பார்த்தா சத்தியமாக கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? உன் வாழ்க்கையை வந்து சரிப்படுத்துறது என்னோட பொறுப்பு, என்னோட கடமைங்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல அவங்களுக்கே வெக்கமா இல்லை? இல்லைங்க, உண்மையிலேயே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சரி செய்யணும் தான் ரங்கநாயகி அம்மாவும் எங்ககிட்ட வந்து பேசுனாங்க. அப்போனா அவங்க செஞ்சது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தாராளமாக தெரியும். அப்போனா நீங்கள் கேட்டிருக்க வேண்டியது தானே, என்னம்மா நீயே இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு இன்னமும் என்னம்மா எம்னாவோட வாழ்க்கையை சரி செய்யாமல் இருக்கேன்னு உன்னால் கேட்க முடிஞ்சிச்சா வெற்றி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100% இல்லை 200% வந்து கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாகிட்ட முன்னாடி நின்று கேட்கலாம் முடியாதே. உங்கள் அம்மாவை பார்த்து உங்களுக்கு பயம், எனக்கு என்ன பயம்? யமுனா இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரி வராது, வாங்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வெற்றி வந்து யமுனா கையை வந்து பிடிக்கிறாங்க. அம்மா மரியாதையாக கையெடுக்க சொல்லுமா, அவ்வளோதான் சொல்லுவேன் 3 4 வாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து சக்தி வந்து அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு கையேடு வெற்றி கையேடு வெற்றிங்கிறாங்க. யமுனாட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம், வாங்க வாங்கன்னொன்னே சக்தியும் வெற்றியும் சேர்ந்து தள்ளி விடுறாங்க. அப்போ வந்து சக்தியோட குங்குமம் வந்து வெற்றியோட சட்டையில் வந்து பட்டுருது. ரங்கநாயகி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. உங்கள் மருமக வந்து யமுனாவோட வருவான்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சாந்தி முகூர்த்த ஏற்பாடு வந்து வச்சுருக்க. அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே தான் வந்து இருப்பாங்க. நீ நினச்ச மாதிரிலாம் ஒன்றுமே நடக்க வாய்ப்பு இல்லை. யமுனாலாம் வரமாட்டா. எனக்கு அவள் கோவத்தை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்லி புஷ்பா ஒரு பக்கம் வந்து ஏற்றி விட்றாங்க. நம்ம ரங்கநாயகி அம்மாவை, ஏய் இப்போ யமுனா வராமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதே, இப்போ என்ன சொல்லி நிரூபிக்கிறது? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரங்கநாயகி அத்தை வந்து என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. அதை நீயே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆக்கிட்டியேடி அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து சக்தி வந்து லைட்டாக திட்டுறாங்க. இப்படி நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? அவங்க சட்டையில் வந்து குங்குமம் இருக்கிறத பார்த்துட்றாங்க வெற்றியும் சக்தியும் வரும்போது. அப்போனா என்னை விட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தான் முக்கியமான்னு ரங்கநாயகி